அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இந்த பதிவில் நம்மளோட பிக்சர்ஸை எப்படி டிராயிங்கில் கொண்டு வரது அப்படின்றத இன்னும் நிறைய டிப்ஸோடு எப்படி பார்க்கலாம் அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் நிறைய டெக்னிக்ஸ் உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறத பிக் பண்ணிக்கலாம். நிறைய டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். அதனால் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது டைரெக்டாக நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணாலும் இந்த மாதிரி இமேஜ் கிடைக்கும். இல்லை நம்ம ஃபோனில் எங்கேயாவது போகிறோம், கோயிலுக்கு நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத அந்த சீனரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா நம்ம அதையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் எப்படி ட்ரா பண்ணுறேன், ஃபோனில் இருக்கிற இமேஜை எப்படி நான் இதில் கிரிட் போட்டு ஈக்குவலாக எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வரிசையாக ஒரு டெக்னிக்காக நம்ம பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு டெக்னிக்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கூகுளில் இருந்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணுற இமேஜாக கூட இருக்கலாம். இல்லை நம்ம கேமரா யூஸ் பண்ணி எடுக்கிற இமேஜாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ நம்ம எடுத்திருக்கோம் வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோட்டோ காப்பியை எப்படி ட்ராயிங்க்கு கன்வெர்ட் பண்ணலான்னா அந்த இமேஜை நம்ம இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது, கிரிட் மேக்கர் அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆப்பை எடுத்துகிட்டு ஃபோட்டோவை உள்ளே ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன் எவ்வளோ வேணும், வெர்டிக்கல் லைன் எவ்வளோ வேணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இமேஜுக்கு எவ்வளோ ஸ்கொயர்ஸ் வேணுமோ அதுக்கேற்றது மாதிரி போட்டுக்கலாம். மினிமைஸாக வேணும்னா மினிமமாக போட்டுக்கலாம், இல்லை மேக்ஸிமைஸாக வேணும்னா மேக்ஸிமம் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம சேவ் கொடுத்துட்டோம்னா மேலே சேவ் பட்டன் இருக்கும், டச் பண்ணணும், கேலரியில் சேவ் ஆகிடும். சேவ் பண்ணதுக்கப்புறம் அதை கேலரியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இமேஜாக நமக்கு இருக்கும். அதை பார்த்து நம்ம இதுலேயும் நம்ம ஸ்கொயர்ஸ் போட்டிருக்கோங்கிறதுனால எந்த மெஷர்மெண்ட்டும் தேவையில்லை. நமக்கு எவ்வளோ பெரிய சைஸில் நமக்கு ட்ராயிங் வேணுங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். அந்த ஸ்பேஸிங்கில் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தான் நமக்கு முக்கியம். ஸ்கொயர்ஸோட சைஸ் நம்ம எப்படி வேணுமோ அப்படி போட்டுட்டு அந்த ஸ்கொயர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ராயிங் போட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ராயிங்ஸ் கிடச்சிரும். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா அதே போல் இந்த மாதிரி எந்த இமேஜஸாக வேணாலும் இருக்கலாம். நான் ரிப்பீட்டடாக உங்களுக்கு சொல்கிறப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி எந்த ஃபோட்டோவாக கூட இருக்கலாம். நம்ம கையில் இருக்குது, ஹார்ட் காப்பியாக இருக்குது, நம்மள்கிட்ட சாஃப்ட் காப்பி இல்லை. ஆனால் எனக்கு அது சாஃப்ட் காப்பியாக இருந்தால் என்னால் ஈஸியாக ட்ரா பண்ண முடியும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து க்ராப் பண்ணிக்கலாம் நமக்கு வேணுங்கிற ஏரியா மட்டும். அதுவே நமக்கு அவுட்லைன் மட்டும் வேணும். இந்த பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா எல்லாராலையும் டக்குன்னு பார்த்து ட்ரா பண்ண முடியாது, ஓரளவு தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும். அவுட்லைன் இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு தோணுச்சுங்க அப்படின்னா அதுக்கு க்ரோமில் போயிட்டு நம்ம ஒரு வெப்சைட் வழியாக போயிட்டு நம்ம அவுட்லைன் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை எடிட் பண்ணிக்கலாம். நல்லா பிரைட்டாக லைன்ஸ் விழணும் அந்த ஆப்பில் யூஸ் பண்ண போகிறப்ப அப்படின்றதுக்காக நம்ம இப்போயே சும்மா பேசிக்காக ரொம்ப ஒன்றும் எடிட் பண்ண தேவையில்லை. பேசிக்காக ஃபோட்டோ கேலரியில் நம்ம எப்படி எடிட் பண்ணுவோமோ அதை மட்டும் பேசிக்காக பிரைட்னஸ் கொடுத்து ஷார்ப்பன்ஸ்லாம் நல்லா பண்ணி விட்டுட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜ் சேவ் ஆகி கேலரியில் இருக்கும். இப்போ நம்ம போயிட்டு ப்ரௌசரில் இமேஜ் டு அவுட்லைன் கன்வெர்ட்டர் ஆன்லைன், இமேஜ் டு அவுட்லைன் மேக்கிங் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் கொடுத்து சர்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், ரேப்பிட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வெப்சைட் வழியாக உள்ளே போயிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்துக்கலாம். அது வழியாக போயிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் அவுட்லைன் பண்ணி காட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் யூஸ் இமேஜ்னு இருக்கும். அதுலேருந்து டச் பண்ணிவிட்டு நம்ம கேலரியில் இருக்கிற ரீசன்ட் ப்ளேஸில் இருக்கக்கூடிய அந்த இமேஜ் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஃபோல்டர் நேம் போட்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக தேடி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு நமக்கு வேணுங்கிற இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் டைம் எடுத்து லோட் ஆகிட்டு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் கீழே திரும்ப லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள், அந்த ப்ளூ கலரில். அதுவும் லோட் ஆனதுக்கப்புறம் நமக்கு கன்வெர்ட் ஆகி அவுட்லைனாக வரும். அவுட்லைன் இந்த பிக்சர் ரொம்ப அவுட்லைன் பளிச்சுன்னு தெரியாத ஒரு பிக்சர். ஸோ இதுக்கு ஓரளவு டல்லாக தான் இருக்கும். ஸோ நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு டல்லாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. கீழே ஷார்ப்னஸ் பண்ணுறதுக்கும் டார்க்கு லைட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை டச் பண்ணி இந்த மாதிரி டார்க் பண்ணிக்கலாம். ஷார்ப் பண்ணியும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓரளவு அவுட்லைன் கிடச்சிருக்கா இல்லையான்னு தெரியும். பாருங்கள், இப்போ ஓரளவு அவுட்லைன் நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த அளவுக்கு இருந்தால் நம்மளால் அவுட்லைன் மட்டும் கொடுத்து ட்ரா பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு இந்த அவுட்லைன் கிடச்சிருச்சு. இதை நம்ம சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுக்கறதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ளூ கலரில் தொட்டோம்னா பே பண்ணி கேட்கும். ஸோ நம்ம டேரெக்டாக சிஸ்டமில் கொடுத்து காப்பி கொடுத்துக்கலாம், சேவ் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி சேவ் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஃபைல் டவுன்லோட் ஆகிடும்.
இப்போ டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைல் இருக்கும், இல்லை கேலரியில் போய் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த ஃபைல் இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஃபோட்டோ எடுத்து நம்ம டேரெக்டாக வந்து முன்னாடி சொன்ன மாதிரி கிரிட் மேக்கரில் போட்டு கிரிட் லைன் போட்டு இதில் பார்த்து வரைகிறதுனாலும் வரையலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் அவுட்டாக எடுத்து கூட நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரேசிங் டைப்பில் வேணும்னா ட்ரேஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கிரிட்டு அதில் போட்டுட்டு நம்ம ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஆப்லேயே கூட ரீசைஸ்லாம் இருக்குது. வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் எப்படி இமேஜை வந்து நமக்கு வேணுங்கிற சைஸில் கிரிட்டை யூஸ் பண்ணாமலே பிரிண்ட்டில் எப்படி நம்ம ரீசைஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது வந்து பிரிண்டர்லாம் என்னால் எடுத்து யூஸ் பண்ண முடியாது, நினச்ச நேரத்துக்கு பிரிண்ட் எடுக்க முடியாது. ஆனால் மொபைலில் என்ன வேணாலும் பண்ணி நான் ட்ரா பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்காக மொபைல்லையே வந்து எல்லா ஸ்பெஷாலிட்டியும் நம்ம பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காக நான் காமிச்சிருக்கேன். பிரிண்ட் எடுக்கணும்னா வெளியே போகணும். வீட்டில் பிரிண்டர் இருக்கிறவங்க ஈஸியாக எடுத்துடலாம். இல்லைனா வெளியே போகணும் எடுக்கணும், அது வந்து கொஞ்சம் நம்ம வேலையை வந்து டிலே பண்ணும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். கிரிட் மேக்கர் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே ஆப்பில் உள்ள போட்டுட்டு கிரிட்டிங் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம லைனிங் கொடுத்துக்கலாம். எத்தனை லைன் வேணுங்கிறத அதில் எடிட் பண்ணிக்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இன்னும் பெருசாக அதில் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. இருக்கிறதே 4 ஆப்ஷன் தான். லைன் சேர்த்துனா சேவ் கொடுக்கறது, ஃபைல் ஓப்பன் பண்ணுறது, இவ்வளோ தான் இருக்கும். அதில் ஸ்கொயர் பண்ணுறது, ஸ்கொயருங்கிறத டிக் பண்ணிக்கணும். கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், அது ஸ்கொயருங்கிறத டிக் பண்ணிக்கணும். இல்லைனா அது இஷ்டத்துக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து அந்த ஸ்கொயர்ஸ் வந்து கிரிட் வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம ஸ்கொயருங்கிற பாக்ஸ் டிக் பண்ணோம்னா தான் நமக்கு ஸ்கொயராக ஈக்குவலாக கிடைக்கும். நமக்கு தேவை ஸ்கொயர் தான். அப்போ தான் நம்ம எந்த சைஸில் வரைஞ்சாலும் நம்ம ஸ்கொயரை போட்டோமா ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு வரைஞ்சோமான்னு நமக்கு வேலை மிச்சமாயிடும். இப்போது நம்ம வரையக்கூடிய பேப்பரில் இந்த கிரிட் லைனை வந்து ட்ரா பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு காமிச்ச அதே மெத்தடில் நம்ம இதை ட்ரா பண்ணிக்கலாம். இது ஒரு டைப்பு. நம்ம இப்போது செகண்ட் டைப்பும் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் ஈக்குவல் தான். நம்ம இதுக்கு வந்து அவுட்லைனாக எப்படி எடுக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்கேன். டேரெக்டாக அந்த இமேஜை பார்த்து வரைய முடியாதவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லைன்ஸ் பிக்சர் எதுவாக இருந்தாலும் தெளிவாக நமக்கு பிக்சர் இருக்குன்னா நமக்கு அவுட்லைன் வந்து எடுக்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். அந்த ஆப் வழியாக அந்த வெப்சைட் லிங்க் வழியாக வந்து நம்ம ஈஸியாக வந்து எடுத்துடலாம் அவுட்லைன். அப்படி இல்லை நம்ம டேரெக்டாக அந்த ஸ்கெட்ச் இருந்தாலே போதும், நான் அதுமாரியே அவுட்லைன் எடுத்துப்போம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு பிரிண்ட் எடுத்து போடுறதுனாலும் போடலாம், நம்ம இஷ்டம். பிரிண்ட் எடுக்க முடியும்னா பிரிண்ட் எடுக்கலாம். இல்லைனா இந்த கிரிட் ஆப்பில் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கிரிட் லைன் எடுத்துக்கலாம். எப்படி வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா போஸை வந்து இப்படி சைடில் ஃபோனை வந்து மாற்றிலாம் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டான ஷேப்பில் கரெக்டாக அந்த இது கவர் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக அதை கிராப் பண்ணி டக்குன்னு மாற்றிக்கலாம். இல்லைனா நமக்கு வந்து அதை ரீசைஸ் பண்ணுறதுக்கு வேற ஒரு ஆப்பை தேடி போகிற மாதிரி இருக்கும். நமக்கு அதுக்கே வந்து நிறையா டைம் செலவாகும். நீங்கள் அப்படிலாம் முடியாது அப்படின்னா நம்ம சேவ் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் எடுத்துகிட்டு இந்த பிரிண்ட் பேப்பர் மேலே நம்ம கிரிட்டு ட்ரா பண்ணிக்கணும். அதாவது நமக்கு தேவை ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் மட்டும்தான். ஸோ நம்ம ஈக்குவல் ஸ்கொயர்ஸை வந்து அது மேலே நம்ம கவுண்ட் பண்ணி போட்டுக்கணும். ஹரிசாண்டலாக எத்தனை ஸ்கொயர், வெர்டிக்கலாக எத்தனை ஸ்கொயர் போட்டுக்கோங்கிறத கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிவிட்டு அதே கவுண்டிங்கில் நம்ம பேப்பரில் எங்கே சார்ட்டில் போர்டில் எங்கே போட போகிறோமோ அதுலேயும் வந்து நம்ம அதே ஸ்கொயர்ஸை வந்து போட்டு ட்ரா பண்ணிக்கலாம். இது ஒரு டைப்பு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கல எதுவும் இல்லை, ஆனால் நம்ம எங்கேயோ புக்லேயோ அட்டைப்படத்துலையோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்குறோம். அந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மாதிரி அந்த பிக்சர் மேலே டேரெக்டாக இது வந்து நான் ஒரு புக்கிலேருந்து உள்ளே கொடுத்துருந்த படம், அந்த படத்தில் டேரெக்டாக கிரிட்ஸை வந்து வரைஞ்சிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு நம்ம பாருங்கள் அதோட சைஸ் பாருங்கள், கீழே இருக்க பேப்பர் சைஸ் பாருங்கள், ரெண்டுமே வேறு சைஸு. நம்ம போட்டிருக்க கிரிட்டோட கவுண்டிங்கை வச்சு நம்ம அதே கவுண்டிங்கை இந்த சின்ன ஸ்பேஸ்லேயும் போட்டு நம்மளால் ட்ரா பண்ண முடியும். சின்ன சைஸில் வேணும்னா இதை விட அந்த சைஸை விட பெரிய அளவில் வேணும்னா கூட நம்ம பெரிய அளவில் போட்டுக்கு கிரிட் லைனை போட்டு இது பண்ணிக்க முடியும். இல்லைனா இதே பேப்பரை நம்ம அகைன் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதிலே கிரிட்டில் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படி வரைகிறதுனாலும் வரையலாம். பட் நம்ம கையில் காப்பி இருக்குங்கிறப்ப டேரெக்டாக நம்ம அதில் கிரிட்டு போட்டு போடலாம். படம் வேஸ்ட் ஆகிடும்னு நினச்சோம் கிரிட் போட்டால் அப்படின்றதுக்காக மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோன்லேருந்து கூட கிரிட் லைன் போட்டு நம்ம பார்த்து வரையலாம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் டிஸ்பிளே பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கண்ணுக்கும் சேஃப் கிடையாது. ஸோ நம்ம இதை வந்து லேப்பில் பண்ணி வச்சுட்டு லேப் இருக்கிறவங்க லேப்பில் பார்த்து பண்ணலாம், அந்த வசதி இருந்தது அப்படின்னா. இல்லாதவங்களுக்கு இருக்கிறத வச்சு பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதை கேப் கொடுத்து நம்ம ட்ரா பண்ணணும். ரொம்ப நேரம் வந்து டிஸ்பிளே பார்த்துட்டு இல்லாமல் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்து வரைஞ்சோமா கொஞ்சம் ரெஸ்ட்டு கண்ணுக்கு கொடுத்துக்கணும். அந்த மாதிரி ட்ரா பண்ணோம்னா நம்ம கண்ணுக்கு எதுவும் பாதிப்பு வராது. சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்த்த பதிவு வந்து உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம வீடியோவுக்கு.
அதே போல் உங்களோட கருத்துக்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, என்கிட்டேருந்து வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். அதே போல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்னா அதையுமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அதையும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். அப்டேட்ஸ் வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்த பதிவில் நம்ம வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்ட் ஒர்க் கூட நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.